தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் முன்னாள் அமைச்சர் பி. பழனியப்பன் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பங்கேற்றார். அவருடன் முத்தரசன், திருமாவளவன், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சுவாமிநாதன் ஆகியோரும் பங்கேற்றனர். திருமண விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி குறித்து நெகிழ்ச்சியுடன் பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: எவ்வளவோ சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாட்டில் வளர்ச்சி தொடர வேண்டுமென்றால் திமுகவின் ஆட்சி தொடர வேண்டும். கூடுதலாக 17 லட்சம் சகோதரியர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும். எவ்வளவோ சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. வாக்குரிமையை காப்பாற்ற எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் சுழன்று பணியாற்றினோம். தேர்தல் முடியும் வரை திமுகவினர் பணிகள் முடிவடையவில்லை. சாதனைகளை வீடு வீடாக சென்று சேர்த்து அவற்றை வாக்குகளாக மாற்ற வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டசபையில் ஒருபோதும் முறையாக பதிலளித்தது இல்லை. தமிழ்நாட்டில் வளர்ச்சி தொடர வேண்டுமென்றால் திமுகவின் ஆட்சி தொடர வேண்டும். தமிழ்நாட்டில் 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்று இவ்வாறு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கூறினார்.